நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப லட்சணமா இருக்கமா. உனக்கு சமையல்லாம் தெரியுமா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுக்கறோம். ஃபைனல் இயர் படிக்கிறா இல்லையா, அதான் கிச்சன் பக்கம் அதிகமா போறதே இல்ல. ஓகே, அத பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு நான் கத்து தரேன். அது சரி, உனக்கு பாட்டு டான்ஸ் எல்லாம் தெரியுமா? என்ன நிஷா, என்னது இது? அந்த காலம் மாதிரி பாட்டு தெரியுமா, டான்ஸ் தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு வர்ற மருமக நம்ம பையனை சந்தோஷமா பாத்துக்கிட்டா அதுவே போதும்ல. அது சரிங்க, நான் அப்படி கேட்டதுல என்ன தப்பு? இந்த காலத்திலே சில பேர் இருக்காங்க, பொண்ணு பார்க்க போகும்போது நடக்க தெரியுமா, எங்க நடந்து காட்டு, முடி ஒரிஜினலா சௌரியான்னு செக் பண்றாங்களே. ஆனா நாங்க அப்படி இல்லல்ல. சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, ஸ்வீட் சாப்பிடுங்க. ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கே. யார் பண்ணது? என் மருமக சீதா செஞ்சது. ரொம்ப நல்லா செஞ்சிருக்கமா. கல்பனாக்கும் உன்ன மாதிரியே சமையல் செய்ய கத்துக்கொடு. என்ன சரி, நாங்க பரப்புறோம், போய் நல்ல தகவல் சொல்லி அனுப்புறோம். ஒரு நிமிஷம், முதல் தடவையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வெறும் கையோடு உங்களை அனுப்பக்கூடாது. ஏதாவது கொடுத்து அனுப்புறதுதான் எங்க குடும்பத்தோட சம்பிரதாயம். சீதா. சரிங்க அத்தை. ஐம் சாரி சீதா, தெரியாம காலில் மிதிச்சிட்டேன். ஐயோ, புடவை வந்துருச்சு. இப்ப என்ன பண்றதுக்கா? பழத்தை வேற அத்தை எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. நான் ஒண்ணு பண்றேனே, நான் எடுத்துட்டு போறேன். அத்தை திட்டினாங்கன்னா அதுக்காக இப்படியே வருவியா? நான் எடுத்துட்டு போனா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீ போய் சேலைய சரி பண்ணிட்டு வா. என்ன பிரியா, ஏன் இப்படி விழுந்துட்ட? பார்த்து வரக்கூடாது. என்னங்க இது? இந்த அழுகி போன பழத்தை கொடுக்கறதுக்காக தான் எங்களை இவ்வளவு நேரம் காத்திருக்க சொன்னீங்க? இதுதான் உங்க குடும்ப சம்பிரதாயமா? அழுகி போன பழத்தை மறைச்சு வச்சு குடுக்கற மாதிரி
வேற எதையாவது மறைச்சு வச்சு கொடுக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஆ? வேண்டாம், உங்க பொண்ணு வேண்டாம், உங்க சம்பந்தமும் வேண்டாம். வாங்க போலாம், வாங்க போலாம். அம்மா அம்மா சொன்னா அம்மா கேளுங்க. இருங்கம்மா நில்லுங்க. நாகராஜ் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் அம்மா நாகராஜ் சார் இருங்க சார் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க கேளுங்க சார் அங்கிள் ஒரு நிமிஷம் இருங்க சார் ப்ளீஸ் சார் அங்கிள் நாகராஜ் சீதா சீதா அத்தை இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. அத்தை போ வெளியே, போடி வெளியே. வீட்டை விட்டு வெளியில போ, போ வெளியே. அத்தை ஏய் சித்ரா தேவி, இந்த அழுகி போன பழத்தை வச்சே உன் மானத்தை வாங்க போறேன். ஏய் சீதா, அந்த சித்ரா தேவி கையாலேயே உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்ட வைக்கிறேன். சித்ரா, ஒரு நிமிஷம் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரட்டுமாமா? வேணாம் அத்தை, நான் பார்த்துட்டு வந்துடுறேனே. சரிம்மா. ஐயோ, என்ன பிரியா, பார்த்து நடக்க கூடாது. என்னது, பழம் எல்லாம் அழுகி போய் கிடக்கு. நீ ஏன் அழுகி போன பழத்தை எல்லாம் எடுத்துட்டு வர? ஐயோ ஐயோ அத்தை, இத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது அத்தை. சீதா தான் இந்த கூடைய பேக் பண்ணி வச்சிருந்தா. நான் இப்பதான் இத பாக்குறேன். இல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இந்த அழுகின பழத்தை கொடுக்கலாமா? நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? சரி, இதெல்லாம் அள்ளி போட்டு எடுத்துட்டு வா, நான் புதுசா பேக் பண்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நிமிஷம், நான் இதோ வந்துடுறேன். வந்துடுறேன், நீங்க பேசிட்டு இருங்க. சரிம்மா. பிரியா, பழங்களை எடுத்துட்டு வர சொன்னா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல அத்தை உள்ள போயிருக்காங்க. அவங்க ரூம்ல என்னவோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள ரெடி பண்றாங்களா? போங்க போங்க, உள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். சுமித்ரா, ஆ ஆ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறேன் சித்ரா. நான் இந்த வேலையெல்லாம் சீதாவை தானே பண்ண சொல்லியிருந்தேன். நீ எதுக்காக பண்ணிட்டு இருக்க? யாரு பண்ணா என்ன,
நீ போ சித்ரா, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சுமித்ரா, அவங்கெல்லாம் காத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமா வா. சரி, நீ போ, நான் வந்துடுறேன். அப்பா. பிரியா, பிரியா, அத்த அத்த இதை எடுத்துட்டு கீழே வா, நான் கீழே போறேன். சீக்கிரம் வா. நம்ம மாத்தி வச்சதை நம்ம கையில கொடுத்துட்டு போறாங்க. பிரியா, ஏமா சீக்கிரம் வா. வரத்த. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. கொடுமா. நாங்க தான் எதுவுமே எடுத்துட்டு வராம வந்துட்டோம். பரவாயில்லைங்க. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஆமாமா. பெரியவங்க கிட்ட பேசிட்டு நல்ல தகவலா வந்து சொல்றோம். குடும்பம் வரேங்க. வாங்க இந்தாங்க. வாங்க. ரொம்ப ஓகே, சந்தோஷம். see you. Bye, sir. Bye. போயிட்டு வரேங்க. See you, நாகராஜ். பாய் தியாகராஜன், see you. வாமா கிளம்பலாம். வா. வா. சரி. நல்லது. அம்மா, டைம் ஆயிடுச்சு. நானும் ரவியும் ஆபீஸ்க்கு கிளம்புறோம். சரிப்பா. நானும் பசங்களோட ஆபீஸ்க்கு போறோமா? ஏன் அத்தை, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்க்கும்போது நல்லவங்களா தான் தெரியுது. பாப்போம் கடவுள் எப்படி வழி விடுறாருன்னு. பாட்டி, கடவுள் நமக்கு நல்லதுதான் செய்வாரு. கல்பனாவுக்கும் நல்லதே நடக்கும். போதும், நிறுத்துவோம் நாடகத்தை. உன் மனசுல இவ்ளோ பெரிய விஷம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பெரிய வஞ்சகக்காரியா இருக்கியே. இவ்வளவு நாளும் சின்ன சின்ன தப்பு பண்ண, ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன்னு உன்னை நான் மன்னிச்சிட்டேன். ஆனா இப்போ உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்றியா? என் மக வாழ்க்கையை கெடுக்கணும் நீ நினைக்கிறியா? ஆரம்பிச்சாச்சு. நான் என்ன தப்பு பண்ண அத்த? என்ன சித்ரா, என்ன பேசுற? அப்படி அவ என்ன தப்பு பண்ணிட்டா? என்ன பண்ணல? அவங்களுக்கு கொடுக்க வச்சிருந்த பழத்துல அழுகி போன பழத்தை வச்சது நீதானே? நான் அப்படி எதுவும் வைக்கல அத்த. மூடு வாய. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு வேலை சொன்ன எனக்கே துரோகம் பண்றியா? சொல்லு, ஏன் இப்படி பண்ண? அத்த, நான் நல்ல பழம்தான் வச்சேன். ஆனா
சொல்லு, ஏன் சொல்ல வந்துட்டு சும்மா நிக்கிற? சித்ரா, நீ நினைக்கிற மாதிரி சீதா அழுகின பழத்தை வைக்கல. எல்லாத்தையும் நானே பார்த்து தான் எடுத்துட்டு வந்தேன். சுமித்ரா, நீ அவளை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல் ஏன்னா அங்கிருந்த அழுகின பழத்தை நான் பார்த்தேன். நான் இந்த வேலையெல்லாம் சீதாவதனை பண்ண சொல்லியிருந்தேன். நீ எதுக்காக பண்ணிட்டு இருக்க? யாரு பண்ணா என்ன? நீ போ சித்ரா, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். இத பார், இத்தனை நாளா நீ இந்த வீட்ல தப்பு பண்ணிக்கிட்டே இருந்த. அதை எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இந்த தப்ப என்னால மன்னிக்கவே முடியாது சீதா. நல்ல வேளை, கடவுள் காப்பாத்திட்டாரு. அப்படி ஏதாவது நடந்திருந்தா நான் உன்னை சும்மாவே விட்டுக்க மாட்டேன். இப்படி நடக்கணும் தானே எதிர்பார்த்தேன். ஆனா நான் நினைச்சது நடக்காம போச்சுன்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. சித்ரா, நீ சீதாவை தப்பா நினைச்சிட்டு இருக்க. அவ ரொம்ப நல்லவ. அவ நல்லவளா கெட்டவளான்னு நான் தீர்மானிக்கிறேன். அவ பாவியா அப்பாவியான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். ப்ளீஸ், இதுல நீங்க யாரும் தலையிடாதீங்க. என் மகளுக்கு வந்த சம்பந்தத்தை கெடுக்கிற புத்தி உனக்கு எப்படி வந்துச்சு? நான் எதுவும் இதெல்லாம் நீ வேற யாரோட பேச்சை கேட்டோ பண்ணி இருந்தா அவங்க யாருன்னு என்கிட்ட சொல்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவங்களுக்கு சரியான பாடத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். யாருன்னு சொல்லு சீதா. யாரும் எனக்கு சொல்லி தரல. கல்பனாவுக்கு இந்த சம்பந்தம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இப்படி பண்ணுவேன்? தயவு செஞ்சு என்ன நம்புங்க அத்தை. அப்படியா? இருக்கட்டும். ஏன் நீ இப்படி பண்ற, யார் சொல்லி இப்படி பண்றேன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என் மகளோட கல்யாணத்துக்கு யார் இடைஞ்சல் பண்ணாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். பாவம் சீதா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிறா. சீதா ஏன் இப்படி பண்றான்னு தெரியலையே. நான் இப்பவே போய் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு கேட்டு வந்துடுறேன். வேணா பிரியா, சித்ரா திட்டினதுல பாவம் சீதா ரொம்ப வேதனையில இருக்கா. அப்படி இருக்கும்போது நீ அவளை போய் விசாரிச்சா அவ இன்னும் வேதனைப்படுவா. அவகிட்ட அப்புறமா நிதானமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீ போ. என்ன சுமித்ரா இதெல்லாம்? நான் என்ன பண்றது அத்தை? என்ன நடக்குது இங்கே? ஒண்ணுமே புரியலையே.
அம்மா, அப்பா, உங்க 2 பேருக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஆ? நான் படுற கஷ்டத்தை எல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? இதுக்கு ஒரு வழி காட்ட மாட்டீங்களா? சித்தி சொல்றதையும் அக்கா சொல்றதையும் கேட்டா சித்ரா அத்தை திட்டுறாங்க. கேட்காம இருந்தா சித்தி திட்டுறாங்க. இவங்க 2 பேர்கிட்டயும் திட்டு வாங்கிட்டு நான் இங்க ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருக்கேன். நான் என்ன பண்றது? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்ல. இங்க ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். சொல்லுங்க, எத்தனை மணிக்கு வரீங்க? நான் வந்துடுறேன். ராம், அம்மா. ஆபீஸ் கிளம்புறியாப்பா? ஆமாம்மா, என் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா பேச வேண்டியது இருக்கு, அதனால போயிட்டு வரேம்மா. இந்த சம்பந்தம் உனக்கு பிடிச்சிருக்காப்பா? முதல்ல கல்பனாவுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேளுங்கம்மா. முக்கியமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான். நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன். ம், சரி. பாய்.